இன்னைக்கு என்ன பார்க்க போகுதா, எனக்கு கிஃப்டாக கொடுத்ததெல்லாம் பார்க்க. இப்போ ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்ன கையில் போட்டிருக்கேன், அதுதான் உங்களுக்கு கழட்டி காட்டுறேன். இது அப்படியே லைட் எரியும். யோட்டரில் யாருன்னா பக்கம் வச்சு போனால் இந்த பாக்ஸில் போட்ட ஜப்பானாக இருந்துச்சு. எனக்கு எதுவுமே புரியலை. இல்லையும் ஜப்பானாக தான் இருந்துச்சு. காட்டுறேன் இந்த பாருங்க, சும்மா ஆட்டினாலே அது வந்துடும். நம்ம இப்படி இந்த இது போடுவோம்ல, டிசைனாக அந்த மாதிரி தான் சரி போட்டுருவாங்க. அதை இப்படி ஸ்பின்னர் இருக்குல்ல, அது மாதிரி ஸ்பின்னை சுற்றிக்கலாம். ஒவ்வொரு ஸ்பின்னை சுற்றுறது. 2வது கிஃப்ட்டு 2 கிஃப்ட் புக்கு. ஏன் சாதா புக்குன்னு நினைக்கிறாங்க. இது ஜப்பான் மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம இந்த கை இருக்கு பாருங்களா, விற்கலாம் தேவையில்லை. சும்மா இப்படி பண்ணால் அங்கே வந்து இந்த மாதிரி பிஞ்சிருச்சுன்னா இந்த ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டையில் அப்படியே டிங் செஞ்சு ஓட்டுங்க. அதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. முடிச்சு. இப்போ சாதா புக்கா தொடர்ந்து பார்க்க தெரியும். தொடர்ந்து பார்த்தா அமைதி அமைதி அமைதியோ அமைதியாக இருக்கும். ஆனால் இப்படி தொடர்ந்தா ஸ்க்ராச்சிங்ஸ் புக்காக இருக்குல்ல, ட்ராயிங் வரல அந்த மாதிரி. நான் இதில் ட்ராயிங் பண்ணியிருக்கேன், வீடு அதுதான். நெக்ஸ்ட் இது மட்டும் தான் இருக்கா கேட்பீங்க. ஏன்னா நான் புக்கு மாதிரி இருக்கேன், ஒரே புக்கு பண்ணியிருக்குமா. இப்படியே இப்படி பண்ணால் இங்கே வந்து அவள் கீழே வச்சு ட்ராயிங் பண்ணிக்கலாம். புரியுதா? தெரிஞ்சுல இப்படி ட்ராயிங் பண்ணிக்கலாம். நிறைய ட்ராயிங்ஸ் இருக்கும். கலரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிச்சஸ் பென்சில் இருக்கும். இது நம்ம ஒன்றா எடுத்து இந்த ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. வாங்கினா பார்ட் 2ல் பார்த்தோம். ஆனால் உங்களுக்கு 2த்துல எது பிடிச்சி கமெண்ட்ல இருக்கும். எனக்கு இதில் 2த்துல புக்கு தான் பிடிச்சிருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு நான் இந்த கிராச்சிங்ஸ் புக்கில் இருக்குல்ல, கிராச்சிங் புக்கில் நான் 3rd பேஜில் 4 இந்த ஹவுஸ் கட்டினல அந்த பேரில் என்ன ட்ராயிங் வருது எல்லாம் கிறுக்கி அதுக்காக ஃப்ரெண்ட்ஸு கீழே இருக்கு. எப்பவுமே பார்ட் 2லே பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் இந்த ட்ராயிங்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே, பாய். விஷயவால் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு விஷயவால் நான் என்ன வச்சுருக்கேன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். விஷயவால் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். உங்களுக்கு இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண விஷயம் சொல்லுவேன். ஓகே, பாய்.